தெய்வத்துக்கு நிகரானவங்க. எப்படின்னா, அண்ணனாடு வீட்டு வாடகை கொடுக்கணும், அண்ணனாடு பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கணும், படிப்பு அனுப்பணும், படிக்க அனுப்பணும், அந்த பிள்ளைகளுக்கு வீட்டில் நல்லது கெட்டது பார்க்கணும், வண்டி ஓடும்போது வண்டியில் விபத்து வராமல் பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், கணவரை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணுங்கிறது வெறும் பார்வை மாத்திரமில்ல, செயல்பாடுகள். இத்தனையும் உள்பட்டு தான் நீங்கள் இந்த உலக வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கீங்க. அப்போ ஒரு ஞானி மகான் அப்படிங்கிறது எப்படின்னா, உங்கள் வீட்டில் உள்ள மூதாட்டிகள் மாதிரி, உங்கள் வீட்டில் உள்ள முதியோர்கள் மாதிரி. அவங்க எப்படி தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும், தன்னுடைய மகன் நல்லா இருக்கணும், மகன் நல்லா இருக்கணும், மருமகன் நல்லா இருக்கணும், பேர பிள்ளைய நல்லா இருக்கணும், சங்கதியை நல்லா இருக்கணும். என்னை தேடி வர்ற நிறைய முதியோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்பாங்க, என்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும், அதுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், என் வாழ்க்கை போயிடுச்சு, என்னை பற்றி கவலை இல்லை, கடவுள் என்னை நல்ல நேரத்தில் கூட்டு போகணும். ஆனால் அவங்களுக்காகவே வேண்டிக்கணும். இந்த நிலையில தான் நாங்கள் முதியோர்கள், நாங்கள் சன்னியாசிகள், மகான்கள், இந்த நிலையில் இருக்கோம். ஏன்னா நாட்டுக்கு ஒன்று ஆனாலோ, வீட்டுக்கு ஒன்று ஆனாலோ, தன் கண்ணுக்கு முன்னாடி ஒன்று ஆனாலோ அவங்களுக்காக இறக்கப்படணும், அவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்காக காலங்களை பஞ்சபூதங்களை நிறுத்தி வச்சு பேசக்கூடிய ஆற்றல் கிடைக்கக்கூடியது நாங்கள். ஆனால் அதையும் ஒரு படி மேலே நீங்கள் தான். அதாவது கொக்கு பல ஆண்டு கணக்கில் தவங்கள் புரியுது. கொக்கை எரித்து சாம்பல் ஆக்கிட்டு போன முனிவர் ரிஷிமுனி பிச்சாந்தின்னு கேட்கும்போது அங்கே ஒரு கணவருக்கு சேவை செய்துக்கிட்டு இருந்த பெண்மணி கொக்கன்று நினைத்தாயோ கொக்கனரே சொல்லிட்டு என்னை எரிக்கலாம் நீ பார்க்குறியா, நான் உனக்கும் சிறந்தவ, வீட்டில் இருந்தே நான் சக்தி படைத்தவன் சொன்ன மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடியவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சக்தி படைத்தவங்க. நீங்கள் தான் சிவபெருமானை வணங்கவில்லை என்றால் சிவன் சாம்பலாக போயிடுவார். சிவபெருமானை வணங்கக்கூடிய ஆற்றலும் நீங்கள் தான். நீங்கள் இல்லை என்றால் சிவன் இல்லை. அதனால தான் சமம் சிவம் சிவம் சமம் இருக்காங்க. எந்த காலமும் சுடுகாட்டிலேயே கட்டி கொண்டு ஆளக்கூடிய சிவபெருமான் என்ன நிலையில் இருக்கார் அப்படின்னா, அங்கே அனாதையாக நிற்கதியாக ஒட்டப்பட்ட பிரேதம் சொன்ன ஒரு படம். எத்தனை சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், பேர், சாரு, பதவி, இப்படி எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் அத்தனை பேர்களும் அழியப்பட்டு அந்த பேர்களில் இருந்து அவங்களுக்கு இவங்க தான் பிரேதம் அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கிறாங்க. அந்த பிரேதம்ங்கிற ஒரு பேர் எடுத்ததுக்கப்புறம் அவங்கள அனாதை ஆக்கப்பட்டு அவங்கள கொண்டு போய் சுடுகாடோ இல்லை இடுகாடோ விட்டுட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க தான் சிவபெருமான். சபத்தை காக்கக்கூடிய, அவங்களுக்கு ஆறுதலாக அழைக்கக்கூடியவர் சுடுகாட்டில் இருக்கக்கூடியவர். இப்போ உச்சன் மகாகாலில் எரிந்து போன ஒரு பிரேதத்துடைய சாம்பாலை எடுத்து கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுறாங்க, பூஜை பண்ணுறாங்க. அதைத்தான் திருநூறாக தர்றாங்க. இன்னொரு விஷயம் இதில் நான் சொல்கிறேன்னா, பிப்ரவரி 15ஆம் தேதி மகா சிவராத்திரி நடக்குது. ரொம்ப சிறப்பாக இங்கே நடக்குது. பெரிய பெரிய மகா ரிஷிகள்லாம் வர்றாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த சிவபெருமானை உங்கள் தலையிலையும் கொடுத்து அது 108 சக்கரத்தில் போட்டு 108 விளக்கேற்றி சக்கரை ஏற்றி அவங்கவுங்க ராசிநாதர்களுடைய சக்கரத்தில் உட்காந்து அவங்க பூஜைகள் யாகங்கள் நடத்தப்படும். அது மாத்திரம் இல்லை, விடிய விடிகள் உங்களுடைய இது பெரிய போன வருஷம் வேண்டிக்கிட்டவங்க ஒன்றும் இல்லை. போன வருஷம் 2 பித்தாளை செயின் அம்மனுக்கு போட்டாங்க. ஆனால் அப்போ நான் சொன்னேன், இதே பித்தாளை செயின் உங்களுக்கு இந்த வருஷம் வரும்போது 2 இதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்க போதும். அதே மாதிரி 2 செயின் அவங்க தங்கத்திலேயே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது வாங்கக்கூடிய தகுதி நிலையில கூட இல்லை, ஆனாலும் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதை சொல்லுவாங்க. இதுமாதிரி குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு. அதை பார்ப்பீங்க. ஏன் இது சொல்கிறேன்னா, இது என்னுடைய இதுங்கிறது இல்லை. இந்த சிவபெருமான்கிட்ட இங்கே நீங்கள் வேண்டுதல் வச்சுட்டு போனால் அது நடக்கும். உலகத்திலே இல்லாத அற்புதங்கள் இங்கே நடக்கும். அதை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த தவற விட்டோம்னா 3 வருட காலங்கள் தவந்து போகும். அதாவது ஒரு தீபாவளி கொண்டாடலைனாலும், ஒரு பொங்கல் கொண்டாடலைனாலும் 3 வருட காலங்கள் பண்ண முடியாமல் போயிடும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த அம்மாவுடைய ஆத்மா இந்த ஆத்மா ரீதியாக, ஆன்ம ரீதியாக உங்களுக்காகவே உங்களுடைய சுமையில் போக்குறதுக்குனே வாழ விரும்புகிறேன். அது இல்லாமல் அடைப்பு காலங்களை உடனே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்களை நான் பண்ணித்தரேன். அந்த அடைப்பு காலத்துலேருந்து உங்களை காப்பாற்றுறது, அதாவது இறந்து